சேபாவின் கலகம். அதிகாரம் 20. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். அப்சலோமுக்கு விரோதமான யுத்தத்திலே தாவீதுக்கு ஜெயம் உண்டாயிற்று. ஆனாலும் இஸ்ரவேல் தேசத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. தாவீதுக்கு விரோதமாக கலகம் உண்டாகிறது. தாவீதின் குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டாகிறது. தாவீது யோர்தானை கடந்து இக்கரைப்பட்டிருக்கிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் யோர்தானை கடக்க யூதா மனுஷர் உதவி செய்கிறார்கள். யோர்தானுக்கு இக்கரையிலே கில்காலில் இஸ்ரவேல் மனுஷர் தாவீதை சந்திக்க வருகிறார்கள். இஸ்ரவேல் மனுஷருக்கும் யூதா மனுஷருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருக்கிறான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் தேசத்தில் ஒவ்வொரு முறை குழப்பமும் கலகமும் ஏற்படும் போது பேலியாளின் மனுஷரில் யாராவது ஒருவன் எழும்பி தன்னுடைய சுய ஆதாயத்தை தேடுகிறான். அதுபோல இப்பொழுது சேபா எழும்பியிருக்கிறான். இவன் பிக்ரியின் குமாரன். சேபா என்னும் பெயருக்கு ஆணை என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் சேபா என்னும் பெயரில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: ராமாவின் குமாரன், யொக்தானின் குமாரன், யக்ஷானின் குமாரன், பிக்ரியின் குமாரன், காத்தியன். சேபா என்னும் பெயரில் அரபியாவில் ஒரு தேசம் இருக்கிறது. இந்த பெயரில் ஒரு பட்டணமும் உள்ளது. தாவீதின் இருதயம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற இருதயமாய் இருக்கிறது. சேபாவோ பேலியாளின் மகனாய் இருக்கிறான். தாவீது கர்த்தருடைய மனுஷன், சேபாவோ பேலியாளின் மனுஷன். விசுவாசிகளாகிய நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் நம்மை சுற்றிலும் சேபாவைப் போல பேலியாளின் மனுஷர் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வரும். பேலியாளின் மனுஷரை பார்த்து நாம் ஆச்சரியப்படக்கூடாது. முறிந்த எலும்புகள் சரியாக ஒட்ட வைக்கப்பட்டாலும் அதிலும் சிறிது பிசகு காணப்படும். சேபா பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் எப்ராயிம் பர்வதத்தானாய் இருக்கிறான். சீமேயி, சேபா, சவுல் ஆகிய எல்லோருமே பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். பென்யமீன் கோத்திரத்தாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் பூர்வ காலத்து பகை இருக்கிறது. சவுல் தாவீதை கொன்றுபோட வகை தேடினார். சீமேயி தாவீதுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொன்னான். இப்போது சேபா தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். யூதாவின் மனுஷரும் இஸ்ரவேல் மனுஷரும் அற்ப காரியத்திற்காக வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். தாவீது ராஜாவை எருசலேமுக்கு யார் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்களுக்குள் பிரச்சனை உண்டாயிற்று. யூதாவின் மனுஷர் இஸ்ரவேல் மனுஷரிடத்தில், தாவீது ராஜா எங்களை சேர்ந்தவர் ஆனபடியினால் இதை செய்தோம் என்று சொன்னார்கள். யூதாவின் மனுஷர் சொன்ன வார்த்தைகளை இஸ்ரவேல் மனுஷர் தப்பிதமாக புரிந்து கொள்கிறார்கள். தாவீது யூதாவின் மனுஷரை சேர்ந்தவராக இருக்கும்போது எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை என்று சேபா சொல்லுகிறான். சேபா இதற்கு முன்பு அப்சலோமோடு சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் மனுஷர் யூதா மனுஷருக்கு விரோதமாகவும் தாவீதுக்கு விரோதமாகவும் வாக்குவாதம் பண்ணுவதை சேபா கவனித்து கேட்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சேபா எக்காலம் ஊதி தாவீதுக்கு விரோதமாக கலகத்தை ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறான். சேபா வருவதற்கு முன்பு இஸ்ரவேல் மனுஷர் தாவீதின் மேல் பிரியமாய் இருந்தார்கள். சேபா வந்த பின்பு இஸ்ரவேல் மனுஷர் மத்தியிலே தாவீதுக்கு விரோதமாக குழப்பமும் கலகமும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் மனுஷர் எல்லோரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போகிறார்கள். இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஏற்பட்ட பிரிவினைகளை பற்றி
பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தாவீது இஸ்போசேத்தின் காலம், தாவீது அப்சலோமின் காலம், தாவீது சேபாவின் காலம். இந்த பிரிவினைகள் சிறிது காலம் மட்டுமே நீடித்தது. ஆனால் ரெகபயாம் காலத்தில் ஏற்பட்ட பிரிவினை 260 வருஷங்களுக்கு நீடித்திருந்தது. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரும் அசீரிய சிறையிருப்புக்கு போகும் வரையிலும் இஸ்ரவேல் தேசம் பிரிந்த தேசமாகவே இருந்தது. இதுபோன்ற சம்பவங்களில் யூதா மனுஷர் தாவீது ராஜாவையும் மற்ற கோத்திரத்தார் வேறு யாரையாவதும் பின்பற்றி போகிறார்கள். சேபா யூதாவின் மனுஷர் சொன்ன வார்த்தைகளுக்கு தப்பிதமான வியாக்கியானம் சொல்லி அவர்கள் மத்தியிலே சமாதானத்தை கெடுத்து போடுகிறான். மனுஷர் சொல்லும் வார்த்தைகளை தவறாக வியாக்கியானம் பண்ணுவதனால் கலகங்களும் குழப்பங்களும் உண்டாகிறது. யூதா மனுஷர் இஸ்ரவேல் மனுஷரிடத்தில் ராஜா எங்களை சேர்ந்தவர் என்று மாத்திரமே சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேல் மனுஷரிடத்தில் உங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை என்று சொல்லவில்லை. யூதா மனுஷர் சொல்லாத வார்த்தைகளை சேபா கற்பனை பண்ணி சொல்லுகிறான். ராஜா எங்களை சேர்ந்தவர் என்று யூதா மனுஷர் சொன்ன வார்த்தைக்கு இஸ்ரவேல் மனுஷருக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை என்று சேபா வியாக்கியானம் சொல்லுகிறான். யூதாவின் மனுஷர் சொல்லாத வார்த்தைகளையும் நினைக்காத வார்த்தைகளையும் சேபா கற்பனை பண்ணி சொல்லுகிறான். இஸ்ரவேல் மனுஷரும் சேபாவின் வார்த்தையை கேட்டு அவனை பின்பற்றி போகிறார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவாகிய தாவீதை சார்ந்திருக்கிறார்கள்.